அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது அனைத்து தெய்வங்களையும் வணங்குவதற்கு முன் விநாயகரை எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மக்கள் அனைவரும் பல கடவுள்களை வணங்கி வருகின்றனர். அப்படி முருகன், திருமால், சிவன், சக்தி, திருமகள், கலைமகள் என அனைவரையும் வணங்குகிறார்கள். எனினும் தங்கள் ஒரு தொழில் செய்தாலும் அல்லது ஏதேனும் ஒரு முயற்சி செய்தாலும் அந்த செயல் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மக்கள் அனைவரும் முதலில் விநாயகரையே வணங்குகிறார்கள். எடுத்த தொழிலோ அல்லது செயலோ இடையூறின்றி நடப்பதற்காக துணை பெறுவதால் தான் பிள்ளையார், விக்னேஸ்வரர், விநாயகர் என்ற மக்கள் மனதார அன்போடு வணங்குகின்றனர். அனைத்து கடவுள்களை வணங்குவதில் விநாயகரை வழிபடுவது எல்லா வகையிலும் மிக எளிமையானதாகும். சாணத்தை குமிழாக பிடித்து அல்லது மஞ்சளை குமிழாக பிடித்து அதற்கு அருகம்புல் சாற்றினாலே அது விநாயகர் வழிபாடு ஆகும். ஆனால் சில வேலைகள் நிறைவேற விநாயகர் வழிபாடு செய்யும் போது இவ்வாறு செய்யக்கூடாது. சற்று அதிகமாக விரிவாக முறையாக வழிபடுவது சிறந்த முறையாகும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். விநாயகருக்கு விருப்பமான உணவுப் பொருட்களாக, அதாவது நிவேதன பொருட்களாக வெற்றிலை, பாக்கு, கற்பூரம், மாம்பழம், தேங்காய், பொரிகடலை மற்றும் மோதகம், அவல், கொழுக்கட்டை மற்றும் இனிப்பு வகை பொருட்கள் இதனை பூஜைக்கு முன்பே தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். மேலும் விநாயகருக்கு பிடித்தமான மலர்கள் என்னவென்றால் செம்பருத்தி மலர், அருகம்புல் மற்றும் வெள்ளை அருக்கன் ஆகும். இவற்றில் எந்த மலர் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அதனை கையில் கிடைத்தால் மாலையாக தொடுத்து கொள்ள வேண்டும். இந்த பூஜை வீட்டிலோ அல்லது கோவிலிலோ செய்யலாம். இந்த விநாயகர் பூஜை கோவிலில் செய்யும் போது அதிக சுத்தமாக இயன்றவரை மோதகம், கொழுக்கட்டை போன்றவற்றை நிவேதன பொருட்களாக எடுத்து செல்ல வேண்டும். மேலும் அருகம்புல் மாலையை கோவில் பூசாரியிடமே செய்யுமாறு விட்டுவிட வேண்டும். மற்ற பொருட்களை எல்லாம் நாமே கடையில் வாங்கி கொண்டு செல்லலாம். மேலும் விநாயகர் தோத்திரம் மற்றும் அவல், விநாயகர் புகழ் பாடும் பாடல்கள் ஆகியவற்றை ஏதேனும் ஒன்றை நீங்கள் புகழ் பாட வேண்டும். பின்பு கைகளை நன்றாக மடக்கி தலையில் குனிந்து குட்டி கொள்ள வேண்டும். பின்பு விநாயகருக்கு முன் நின்று கைகளை இன்றும் கால்களை நன்றாக பிடித்து கொண்டு, அதாவது காதுகளை 2 கைகளால் பிடித்து கொண்டு 9 முறை தோப்பு கர்ணம் போட வேண்டும். பின்பு விநாயகர் கோவிலை 3 முறை வலம் வர வேண்டும். அதன் பிறகு இந்த கற்பூர தீபாராதனை செய்து வணங்க வேண்டும். அடுத்தது விநாயகருக்கு உரிதான சிதற தேங்காயை உடைக்க வேண்டும். மீண்டும் விநாயகர் வந்து வணங்குவது மிக சிறப்பு. பின்பு பிரசாதத்தை எடுத்து விநாயகருக்கு வைத்துவிட்டு அதில் பெரும் பகுதி அங்கிருந்து பக்தர்களுக்கு தந்துவிட்டு அந்த கோவிலை விட்டு விலகி வந்துவிட வேண்டும். இவ்வாறு நீங்கள் கோவிலில் விநாயகரை வழிபடலாம். அடுத்ததாக விநாயகரை வீட்டில் வழிபடுவது எப்படி என்றால், பொதுவாக நாம் வீட்டில் எந்த ஒரு கடவுளுக்கும் பூஜை செய்தாலும் அந்த படங்களை வைத்திருப்போம். அதன் பிறகு குழுவில் வைக்கப்படும் பொம்மைகளையும் வைத்து வழிபடவும் வேண்டும். இவ்வாறு நீங்கள் வழிபட வேண்டாம். ஒரு கலச சொம்பை ஏதாவது அதன் நிறைய நெல் நிரப்பி 5 முகம் அல்லது குத்துவிளக்கு ஆகியவற்றை வைத்து வணங்கலாம். ஆனால் விநாயகரை மாட்டு சாணி, மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வணங்க வேண்டும். அதற்கு பூக்கள் சாத்தி மற்றும் நிவேதானம் செய்து வணங்க வேண்டும். அடுத்ததாக விநாயகரை வீட்டில் நாம் வணங்க வேண்டும் என்றால் மேலே குறிப்பிட்டுள்ள, அதாவது கோவிலுக்குள் எவ்வாறு மலர்களை நாம் சொன்னோமோ அதுபோல நிவேதன பொருட்களை படைத்து மற்றும் தூபம், தீபம் காட்டி ஆகாரணை போன்றவற்றை செய்ய வேண்டும். அதன் பிறகு பிரசாதங்கள் நீங்கள் ஏதேனும் செய்து இருந்தால் அவற்றை நீங்கள் அருகில் உள்ள அனைவருக்கும், இந்த பூஜைக்கு வரக்கூடிய மற்றும் அங்கு இருக்கும் குழந்தைகளுக்கு அனைவருக்கும் இந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். தேங்காய் பழம் ஒரு பகுதி விநாயகருக்கு கொடுத்துவிட்டு முதலில் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு தான் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். இவ்வாறாக நீங்கள் இந்த விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.